சிகாமணிங்கிற ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு காலத்துல என்கிட்ட அசிஸ்டண்டா தான் இருந்தான். அவன் செஞ்ச சில தவறுகளால நான் அவனை விரட்டி விட்டுட்டேன். இப்போ அவன் என்கிட்ட இருக்கிற ஹைட்ரோபாமை திருட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு முயற்சியா தான் இந்த ரோபோ ஜூலிய இங்க அனுப்பியிருந்தான். தெளிவா புரியுது சார். ப்ரொஃபசர் சிகாமணி தேடப்புற குற்றவாளியா இருந்தாலும் இப்போ அவர் போட்டிருக்கிறது ஹேபியஸ் கார்பஸ் மனு. சோ நீங்க சட்டப்படி ஜூலிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் வர்ற திங்கக்கிழமை ஜூலிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். மீதியை அங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். நாங்க வரோம். என்ன மாஸ்டர், அந்த எக்ஸ் இப்படி ஒரு வில்லங்கத்தை உருவாக்கி விட்டுட்டானே, இப்ப நாம என்ன பண்றது? நாம நம்ம வக்கீல்கிட்ட கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ கவலைப்படாத ஜீனி. போ ஜூலி, நீ எதுக்கும் பயப்படாத. போங்க போங்க, பயப்படாதீங்க. பாத்தீங்களா சார், நாம ரெண்டு பேரும் தடிமாடு மாதிரி எதுக்கு வந்து நிக்கிறோம்? நாம வந்திருக்கிறோம்ன்ற சென்ஸே கொஞ்சம் கூட இல்லாம. ஐ அப்ஜெக்ட். என்ன அப்ஜெக்ட்? உங்களை வேணா நீங்க தடி மாடுன்னு என்ன வேணா சொல்லிக்கங்க. ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஆனா என்னையும் தடி மாடுன்னு உங்க லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. ஓ ஐ அம் சாரி, உணர்ச்சி வசப்பட்டேன். இட்ஸ் ஓகே. லில்லி, நாங்க ரெண்டு பேரும் வந்தது கூட தெரியாம நீ ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கியா? அத விடுங்க பாஸ். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இவரு யாரு? கிரேட் இன்சல்ட். கருப்பு கோட்டு போட்டிருக்கேன், கையில கேஸ் கட்டு வச்சிருக்கேன். என்ன பார்த்த உடனே ஒரு லாயர்னு இவங்க புரிஞ்சுக்க வேணாம். ஓ, நீங்க லாயரா? எஸ். பாஸ், நீங்க ஜூலி விஷயமா கோர்ட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க? நீ சந்தேகப்படுவேன் தானே கூடவே லாயர் ஆயிட்டு வந்திருக்கிற. அதுக்காக நீங்க கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் உங்க கூட வீட்டு வரல வந்துட்டு இருக்க முடியாது. அப்படியே நீங்க வந்தாலும் அதுக்காக தனியா என்னால ஃபீஸ் தர முடியாது. அத விடுங்க பாஸ். கேஸ் என்னாச்சு? ஜூலி நமக்கு கிடைச்சிருமா? கிடைக்காம நான் விடவே மாட்டேன். நம்மளே வேணா கூட இவர் விடாம போராடி ஜெயிச்சிருவார் போல இருந்தே. அது இல்ல சார், கிளையண்ட்டுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஓகே, விஷயத்துக்கு வாங்க. கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? அருமை நாயகம் ஜூலிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சம்மதிச்சிட்டார்னு தகவல் வந்திருக்கு. அதுவே நமக்கு வெற்றி தானே. என்ன வெற்றி? ஜூலிய பாக்குறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஜூலியன் கண்டுபிடிப்பு, ஜூலியன் மிஷன், ஜூலியன் ப்ராப்பர்ட்டி, அது எனக்கு கிடைச்சாகணும். அதுக்கு நான் கேரண்டி சார். உங்க கேரண்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜீனிக்கு ஜூலிய கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு போன அருமை நாயகம் ஜூலிய எங்க கிட்ட கொடுக்க எப்படி சம்மதிப்பாரு? அவர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அதுக்கு நிறைய குழந்தை குட்டிகளை பெத்துட்டாலும் சரி, ஜூலி உங்க சொத்து தாங்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்க. இப்படி ஒரு ரோபோவை உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதை எதுக்காக உருவாக்குனீங்கிறத டீடைல்டா ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுங்க. அதையெல்லாம் சொன்னா ஜூலி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது சார். ஆமா சார், நான் ஜூலின்ற ரோபோவை உருவாக்கினதே அருமை நாயகம் கிட்ட இருக்கிற ஜீனின்ற ரோபோவை ஆஃப் பண்ணி அந்த ஹைட்ரோபாமை திருடுறதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஜூலியோட சாஃப்ட்வேரை நான் வடிவமைச்சிருக்கிறேன். ஓ, சிக்கல் அப்படி போகுதோ? ஆமா, அதனால நாங்க உருவாக்குன நோக்கத்தை சொல்லாம உருவாக்குனது நாங்க தானே கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணா போதும். ஓகே, அப்ப ஜூலியை உருவாக்குன ஃபார்முலா காப்பியை என்கிட்ட கொடுங்க. அதை நான் கோர்ட்ல முக்கியமான எவிடன்ஸா தாக்கல் பண்ணணும். தீர்ப்பு நமக்கு சாதகமா அமையறதுக்கு சகல விதமான பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜூலி கண்டிப்பா கிடைச்சிருவா. அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ப நான் புறப்படுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஷீ இஸ் லில்லி, மை பெர்ஃபெக்ட் பே. நீங்க திருந்தவே மாட்டீங்க பாஸ். எதை முதல்ல சொல்லணுமோ அதை கடைசியில சொல்றீங்க, எதை கடைசியில சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் லாதர். லாயர் சட்டநாதன். இவரு அதுக்கு மேல. அப்ப நான் வரேங்க. எங்க பாஸ் பிடிச்சிங்க இவர? நான் எங்க இவரை பிடிச்சா? சொதப்பல் தானா தேடி வந்து என்ன பிடிச்சது? எப்படியோ நமக்கு ஜூலி கட்சா சரிதான். என்ன சொல்ற?
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம அழகு நிலையத்துக்கு ஆள் கூட்டிட்டு வான்னு சொன்னா அந்த காசை வாங்கி ஆட்டோவுல போய் சினிமா பார்த்துட்டு வருவேன். சரியா? 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 யோ உன் அப்பா கூட சேரக்கூடாதுன்னு உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். சேர்வியா? அந்த ஆள் புத்தி தானே உனக்கு வரும். வா லட்சுமி, என்ன விஷயம்? அன்னைக்கு உங்க பியூட்டி பார்லருக்கு கஸ்டமர் அழைச்சிட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயா அலங்காரம் பண்ணி விடுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? கடவுள் கண்ணு திறந்துட்டாரு. நீங்க வாங்க வாங்க. உள்ள போயா? போயா? வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ராணி அக்கா, அந்த தங்க காசு திட்டம் இருக்குதா? இருக்கு இருக்கு. சொல்லுங்க, யாருக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஃபேஷியல் ஐப்ரோ பண்ணணும். எனக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு, அது சரி பண்ணணும். எவ்வளவு ஃபீஸ்? என்ன ஒரு 350 ரூபாய் ஆகும். என்னது 350 ரூபாயா? இது என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த பாருங்கம்மா, அப்பா சம்பாரிச்ச காசை அனாவசியமா செலவு பண்ண கூடாது. அங்கே ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வந்தா தான் இன்னொரு கஸ்டமர் ஃப்ரீ. ஆனா என் அழகு நிலையத்துல அப்படி இல்ல. இங்க வரவங்க எல்லாரும் அழகா பியூட்டிஃபுல்லா போகணும். யாரும் காசு தர வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ. இது அநியாயம், அக்கிரமம். என்னோட கஸ்டமரை இலவசமான ஆசை காட்டி கூப்பிடுறது என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்காம என்னடி பண்ணுவ? குண்டரை விட்டு உங்க கடையை அடிச்சு நொறுக்குவேன். உன் கடையை நானே அடிச்சு நொறுக்க வேண்டி. எங்க தொடுங்க பாக்கலாம். தொட்டா என்னடி பண்ணுவ? நானும் தொடுவேன். தொடுவேன்? ஆமா என்ன தொடுவேன்? தொடுவேன் தான். நீங்க தொடும்போது நான் பார்த்து சும்மா இருப்பேன். குண்டரை பண்ணாம பாரு, எங்க தொடுங்க பாக்கலாம். வேண்டாம். பாக்கலாம்டி. விளையாடுறீங்களா? ஏன் அதெல்லாம் வச்சுக்காத. பெரிய ஊரை பத்தி எனக்கு தர்ஷினி, பாட்டி பால் கொடுத்தாங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? தர்ஷினி, என்ன பண்ற? ஹோம்வொர்க்கா? மேக்ஸா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? தர்ஷினி, என்னடா உனக்கு இன்னும் மம்மி மேல கோவம் போலியா? குட்டி செல்லோல தங்கோல. தர்ஷினி, தர்ஷினி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஹோம்வொர்க் பண்ணணும். என்னம்மா புக்கெல்லாம் எடுத்து வைக்கிற? ஹோம்வொர்க் பண்ணணும்னு சொன்னல. இங்க நான் ஹோம்வொர்க் பண்ணல. அப்ப எங்க போய் பண்ண போற? திலகா ஆண்டி வீட்டுக்கு. அவங்க எனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. தர்ஷினி, இங்க பாரு, அந்த மாதிரி யார் வீட்டுக்கும் போய் உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ண கூடாது. நம்ம வீட்லயே உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். இல்ல, நான் அங்கேயே போறேன். என் செல்லம்ல அங்க திலகா ஆண்டி இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. இல்லையே, அவங்க என்கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டாங்க. நான் அங்கேயே இங்க போறேன். பாரு, ஏதோ அவசரத்துல அவங்க உன்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. சரியா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஆண்டி வீட்ல தான் இருக்காங்க, நான் அங்கேயே போறேன். தர்ஷினி, அப்ப என்ன நம்ப மாட்டியா? இங்கே உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ண, நீ ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, நான் அங்கேயே போறேன். தர்ஷினி, நில்லுன்னு சொல்றல, போகாதடி. நான் போவேன். தர்ஷினி, தர்ஷினி, ஏ தர்ஷினி நில்லு. தர்ஷினி, வா. சொல்றல, ஆண்டி வீட்ல போய் ஹோம்வொர்க் எழுதிக்கிறேன். என்ன விடு. நம்ம வீட்ல தான் உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணணும், எங்கேயும் போக கூடாது. வா, விடுங்க அம்மா. வாங்குறேன்ல, உள்ள போ. இப்படி உட்காரு, உட்காரு. பாரு, இனிமே அங்கெல்லாம் போக கூடாது, இங்க உட்கார்ந்தா எழுதணும்.
எழுது. அங்க போய் தான் நான் எழுதுவேன். ஆண்டி வீட்ல தான் போய் எழுதுவேன். நான் உன்னை அங்க போக விட மாட்டேன். இங்க உட்கார்ந்தா ஹோம்வொர்க் பண்ணணும். நான் சொல்லி தரேன், எழுது. நான் அங்க தான் போவேன். சொல்றேன்ல, எழுது. நான் அங்க தான் போய் எழுதுவேன். ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் அங்க தான் போவேன். படிப்பேன், எழுதுவேன். என்ன ஏமா இப்படி கொடுமைப்படுத்துற? அன்னைக்கு என்னடானா என்ன அம்மாவே இல்லைன்னு சொன்ன, இப்ப இங்க இருக்கவே பிடிக்கலங்கிற. என்ன ஏன் உனக்கு பிடிக்காம போச்சு? சொல்லுடா, சொல்லுமா. ஏன்டா என்ன வெறுக்கிற? சொல்லுடா. மம்மி உனக்காக தானே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலன்னா யாருடா என்ன புரிஞ்சுப்பா? சொல்லு கண்ணா, யாருடா புரிஞ்சுப்பாங்க? சியாமளா, அம்மா பாருமா, நான் ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்தா இவ பண்ண மாட்டாளாம். இவளுக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலையா அம்மா? ஏம்மா இவ இப்படி எல்லாம் பேசுறா? இவ ஏம்மா இன்னும் புரிஞ்சுக்காம என்ன வெறுக்கிறா? இவ கேட்டதெல்லாம் நான் என்னம்மா வாங்கி தரல. இவளுக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? கேளுமா. என்ன ஏன் இப்படி எல்லாம் படுத்து எடுக்கிறா? தர்ஷினி, ஏமா அம்மாவை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற? ஏன் இப்படி எல்லாம் அழ வைக்கிற? போ பாட்டி, நான் திலகா ஆண்டி வீட்ல போய் ஹோம்வொர்க் பண்றேன்னு சொன்னேன். அம்மா கேட்கவே மாட்டேன்றாங்க. வாய் மூடு. நீ போக கூடாது. நான் சொல்லி தருவேன், நீ இங்க இருந்து ஹோம்வொர்க் பண்ணணும். நீ சொல்லி தரது எனக்கு பிடிக்கல. நான் இங்க இருந்து படிக்க மாட்டேன். நான் திலகா ஆண்டி வீட்டுக்கே போறேன். தல பாட்டி. ஏய் நில்லு தர்ஷினி. பாத்தியாம்மா அவ என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? ஏன் இப்படி எல்லாம் ஒரு சண்டைக்காரி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறா? நீ மட்டும் என்னம்மா ஒரு பெத்த குழந்தைகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? என்னம்மா? ஆமாம்மா, அன்பா ஆதரவா அனுசரணையா பேச வேண்டிய குழந்தைகிட்ட அதட்டி பேசினாலும் ஆர்டர் போட்டாலும் அது உன்கிட்ட அன்பா பேசிடுமா? அன்பாதான் இருந்துருமா? இத பாரு சியாமளா, நீ உன் புருஷனை மட்டும் வெறுக்கிறதா நினைச்சு நீ எல்லார்கிட்டயும் வெறுப்ப காட்டுறமா. அது உன் மகளை மட்டும் இல்ல, எல்லாரையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சிருமா. பாத்துக்கம்மா. ஏன் பாஸ், இந்த அருமநாயகம் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலே கூட்டிட்டு வந்திருக்காரு. ரோபோக்களை வேடிக்கை பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு போல இருக்கு. அது சரி, அந்த பூதம் மூசாவும் வந்திருக்கான். அவன் தான் ஏன் வந்திருக்கான்னு தெரியல. மூசா, அந்த எக்ஸ் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். போய் ஒரு மிரட்டிட்டு வந்துடலாமா? வேணாம், பேசாம இரு. வழக்கை ஆரம்பிக்கலாம். ஜூலி, 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 நீ போ. போ, உனக்கு எது? மை லார்ட், 25/1/2007 அன்று விஞ்ஞானி சிகாமணி என்பவர் தன் கண்டுபிடிப்பான இந்த ஜூலி என்ற ரோபோ காணாமல் போய்விட்டதாகவும் அது விஞ்ஞானி அருமைநாயக வசம் இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அப்படி இருந்தால் அதை மீட்டு தரும்படியும் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதை விசாரித்த தாங்கள்
போலீசாருக்கு புலன் விசாரணை செய்யும்படி உத்தரவிட்டதை தொடர்ந்து போலீசார் அருமை நாயகத்தை விசாரித்து அவரிடமிருந்து இந்த ரோபோ ஜூலியை மீட்டு கோர்ட்டில் ஒப்படைத்திருக்கிறார்கள் யுவர் ஆனர். கணம் நீதிபதி அவர்களே, நான் இந்த கோர்ட்டுக்கு சில உண்மைகளை கூற விரும்புகிறேன். நான் பேசக்கூட முடியுமா? என்னால் மனிதர்களைப் போல காதலிக்கவும் முடியும், மனிதர்களைப் போல அல்லாமல் நேர்மையை கடைபிடிக்கவும் முடியும். என் படைப்பின் நோக்கமே நான் ஜீனியை காதலித்து மயக்க வேண்டும் என்பதுதான் யுவர் ஆனர். அப்படி காதலித்து மயக்க வேண்டிய நான் ஜீனியிடம் மயங்கி போனேன். அதுவே இந்த வழக்கு இங்கே வர காரணம். கொஞ்சம் விளக்கமாக சொல் ஜூலி. யுவர் ஆனர், ஜூலி பொய்யான தகவல்களை கூறி இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறது. உண்மை என்னவென்று நான் அறிவேன். நடந்தது என்னவென்றால், வாதியின் வக்கீல் தான் பொய்யான தகவல்களை சொல்லி வழக்கின் கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார் யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர். ஆமாம் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தன்னிலை விளக்கமளிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டியது கோர்ட்டின் கடமை. எனவே ஜூலியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஏதுவாக உங்கள் இருவரையும் அமரும்படி உத்தரவிடுகிறேன். ஜூலி, யூ கேரி ஆன். தேங்க்யூ யுவர் ஆனர். புகழ்பெற்ற விஞ்ஞானியான அருமை நாயகம் உலகம் வியக்கும் ஹைட்ரோபாம் எனும் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து இந்தியாவை ஒரு வல்லரசாக உயர்த்தி இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த பாமை திருடுவதற்காக விஞ்ஞானி சிகாமணி என்பவர் பலமுறை முயற்சி செய்தார். அப்படியா? ஆமாம் யுவர் ஆனர். அந்த முயற்சிகளை எல்லாம் ஹைட்ரோபாமை காவல் காக்கும் ஜீனி என்கிற அதோ அந்த ரோபோவால் முறியடிக்கப்பட்ட நிலையில் மனித உணர்வுகளுள்ள அந்த ஜீனியை காதலித்து மயக்கி அதை ஆஃப் செய்ய விஞ்ஞானி சிகாமணியால் காதல் உணர்வுகள் புகட்டப்பட்டு படைக்கப்பட்ட நான் அங்கு கொண்டு போய் விடப்பட்டேன்.